ஹாய் ஹலோ வெல்கம். சூர்யா நடிப்பில் வெளிவந்த கருப்பு, டொவினோ தாமஸ் நடிச்ச அதிரடி ரெண்டு படத்தை பற்றி பார்க்க போறோம். முதல்ல கருப்பு. கேரளாவில் இருக்க ஒரு அப்பா தான் மகளை கூட்டிட்டு சென்னைக்கு வராங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா, அவங்களோட மகளுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக சென்னை வரையும் வராங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணமா எடுத்துட்டு வராம ஒரு 60 பவுன் நகையை அப்படியே எடுத்துட்டு வராங்க. சென்னை வந்து இறங்குனதும் ஒரு 2 திருட்டு பசங்க அந்த 60 பவுன் நகையை திருடிட்டு போயிடுறாங்க. இவங்க என்ன பண்றது தெரியாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு அந்த நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த நகையெல்லாம் ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட் மூலமா தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அந்த கேஸை வாங்குறாப்புல. அவர் தான் அந்த கோர்ட்டையே கண்ட்ரோல் வச்சிருக்குது. எந்த கேஸா இருந்தாலும் இவர் தான் உடனே வாங்கிடுறது. நாளாக என்ன தெரியுதுன்னா, அந்த நகையை மீட்டு தர மாதிரி தெரியல. இவங்கள்ட்ட நிறைய பணம் செலவாகுது. இவங்களுக்கு நிறைய பணத்தை வாங்கிட்டே இருக்கான் ஆர்ஜே பாலாஜி. இப்போ அவங்க அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க கருப்பசாமி கோயில் இருக்குல்ல, அதை போய் சாமி கும்பிடுறாங்க. இப்போ நம்ம சூர்யா வந்து அந்த கருப்பை அவதாரம் எடுத்து அந்த கேஸ் வந்து நடத்துறாப்புல. இப்போ ஆர்ஜே பாலாஜிக்கும் இப்போ சூர்யாவுக்கும் சண்டை வருது. இதுக்கப்புறம் யார் ஜெயிச்சா, இப்போ கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஒரு சென்டிமெண்டா தான் கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா கொஞ்சம் ஃபன்னு சென்டிமெண்டா தான் போகும். கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். சூர்யாவுக்கு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. மறக்காம தேட்டர்ல போய் பாருங்க. ஜோசப், டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான அதிரடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல காலேஜ் ஒன்று காட்டுறாங்க. அங்க நடக்கிற காலேஜ் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு காதல் ஜோடி ஒரு புக் ஒன்று வெளியிடுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 3 பேர் இறந்துடுறாங்க. அதுல அந்த பொண்ணு இறந்துருது. இந்த சம்பவத்தினால அந்த காலேஜ்ல இப்போ எந்த ப்ரோக்ராம் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சிடறாங்க ஃபுல்லா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பசில் ஜோசப் அந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்க ஜாயின் பண்றாப்ல. இந்த காலேஜ்ல ப்ரோக்ராம் நடக்காத பார்த்துட்டு இது எப்படியாவது நடக்க வைக்கணும் அப்படி சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் டொவினோ தாமஸ் அவர் ஒரு ரிட்டையர்டு ரவுடி. ஊருக்குள்ளே நல்ல ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வேணாம் சொல்லிட்டு ஒதுங்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒரு சின்ன தகராறு வந்துருது. அதனால அந்த ஃபங்க்ஷன் இப்படி நடக்கூடாது அப்படி சொல்லிட்டு டொவினோ தாமஸ் வந்து முயற்சி எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷன்ஸா இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு என்டர்டைனிங் படம். தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப்